ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் காலை உணவு என்னது அப்படின்னா, நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு காடையை வாங்கி அதை நாளாக வெட்டி அதில் வந்து நாளையும் போட்டு வந்து சூப் வச்சாச்சு. இப்போ காலையில் வந்து அந்த 2 பீஸையும் மதியத்துக்கு 2 பீஸையும் வச்சுக்கலான் இருக்கேன். மதியத்துக்கு வந்து என்னது அப்புறம் பார்த்துக்குருவோம். இப்போ காலையில் வந்து காடையில் வந்து அந்த 4 பகுதியாக விட்டதில் 2 பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் சூப்பை போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரே ஒரு செவ்வாழைப்பழமும் சூப்பும் செவ்வாழைப்பழமும் தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக வந்து நம்ம வந்து சோறு வந்து அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. அப்படியே எடுத்தாலும் மதியத்துக்கு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ எந்த ஒரு விதமானதையும் எடுத்துக்கல காலையிலேயும் நைட்டுக்கும். வாங்க சாப்பிட்லாம். இது வந்து எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்னு தெரியல. சரி முடிகிற வரைக்கும் செய்யலாம் அப்படின்ட்டு தான். செவ்வாழைப்பழம் ரேட்லாம் கூடி போச்சு. இந்த பழமே ஒரு பழம் வந்து 10 ரூபா, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பெருசெல்லாம் வந்து 20 ரூபா 16 ரூபா அந்த மாதிரி இருக்குது. நல்லா வந்து மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இந்த கறியும் அலசி போட்டு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டோடனே நல்லா வெந்தோடனே கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டாக தூவணும். நான் இன்றைக்கி வந்து அவசர அவசரமாக செஞ்சதுனால கொத்தமல்லி இலையும் போட்டாச்சு. ஏன்னா ரொம்ப பசி, அதனால மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே பாய்.